Hello friends, welcome to Ari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் 1 to 7 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லில்லிப்பூ நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிருக்கேன். இப்போ அதற்கு கலர் நம்ம எப்படி கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். க்ரீன் கலர், லைட் க்ரீன், ஆரஞ்ச், எல்லோ, ஒயிட். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நீங்கள் அந்த கலர் இந்த ஃப்ளவருக்கு நீங்கள் கொடுக்கலாம். டபுள் ஷேடிங்கும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் சிங்கிள் ஷேடிங்காகவும் இது கொடுக்கலாம், உங்களுடைய விருப்பம். என்னுடைய ஜுவல்லரி மேக்கிங், ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ் கிளாஸ் சேர விருப்பம் இருக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் நான் கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம இந்த ஃப்ளவருக்கு எப்படி இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரெஷ்ஷு நீங்கள் பிக் டு ஸ்மால் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ப்ரெஷ் வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நான் ஃப்ளாட் ப்ரெஷ்ஷும் எடுத்திருக்கேன், ரவுண்ட் ப்ரெஷ்ஷும் எடுத்திருக்கேன். அதில் சைஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃப்ளவருக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு ப்ரெஷ்ஷாக நம்ம சைஸ் செலக்ட் பண்ணி இதுக்கு கலர் கொடுக்கணும். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த இதழ் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் கொடுத்துடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த இதழ் ஃபுல்லாக ஒயிட் கலர் கொடுக்கலாம். போன செம்பருத்தியில் நம்ம 2 கலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். ஆனால் இதில் அப்படி கொடுக்கல, நம்ம ஃபுல்லாகவே ஒயிட் கலர் கொடுத்துடலாம். இப்போ இந்த இதழ்லேயும் நம்ம அதே கலர் கொடுக்கலாம். நம்ம டபுள் ஷேடிங் இப்படியும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். ஏன்னா லைட் கலர் கொடுத்தாலும் அந்த ஷேடிங் நம்மளுக்கு ஓரளவுக்கு லைட்டாக வரும். நம்ம ஒரு சிங்கிள் ப்ரஷ்ஷுனால நம்ம இது ஃபுல்லாக நம்ம ஒயிட் கலரே நம்ம இதில் ஃபினிஷ் பண்ணி முடிக்கலாம். இது பொறுமையாக பண்ணுங்க. இப்போ இந்த 3 பெட்டல் மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். அந்த இதழோட வெளியெல்லாம் வராமல் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிளாத்தில் நீங்கள் தொடச்சிடணும். இல்லைன்னா அந்த ப்ரெஷ்ஷில் அந்த பெயிண்ட் அப்படியே தங்கிச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அந்த ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் க்ளீன் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஆரஞ்சு கலர் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்குங்க. ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து இப்போ நான் அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, அதை இந்த ஒயிட் கலர் மேலே நான் கோட்டிங்காக தரேன். நான் பாருங்கள், இது ஒரு அழகாக லைட் கலர் வரும். தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக அப்படி பண்ணிங்கன்னா அது ஒரு ஷேப்பு கிடைக்கும். மேலே கொஞ்சம் டார்க்காகவும் கீழே கொஞ்சம் லைட்டாகவும் நம்ம கொடுக்கலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்.
இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல அந்த கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து கீழேயும் வந்து நம்ம டார்க்காக கொடுக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ இந்த லீஃபில் கொடுக்கலாம். நம்ம ப்ரஷ்ஷை வந்து நல்லா இப்படி பிடிச்சி அந்த கார்னர்லாம் நல்லா கொடுங்க. கீழே மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொடுங்க அந்த ஷேடிங்க்காக. இப்போ நம்மளுக்கு டார்க்காக வேணும்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் டார்க்காக தரலாம். ஓகேவா? இங்கெல்லாம் சைட்லலாம் கொஞ்சம் டார்க்காக கொடுக்கலாம். இப்போது இந்த சைடு வந்து நம்ம டார்க்காக கொடுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா காயணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த கலரோட ஷேடிங் வந்து நல்லா தெரியும். இது ஒன் டே ஃபுல்லாக காஞ்ச பிறகு தான் நீங்கள் வந்து பேக் சைடு திருப்பி இதை அயன் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த கலரும் கிளாத்தும் ஒன்றா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியிலலாம் போடலாம். அதுக்கு முன்னாடி தண்ணியில் போடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து அந்த பெட்டல் இருக்கு இல்லையா, இதழ், அது அழகாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த சைடு இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணுன்னா கூட நீங்கள் இங்கே வந்து டார்க்காக கொடுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கலர் டார்க்காக தரமோ அவ்வளோ கலர் வந்து நல்லாயிருக்கும். நம்ம கீழ்ப்பகுதியை கொஞ்சம் டார்க்காக கொடுக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஷேடிங் இப்போ கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த சைடும் வந்து அதே போல் ஒயிட் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒயிட் கலர் வந்து அந்த இதழில் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த இதழிலே வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், மேலேருந்து அந்த கலரிங் வந்து நான் கொடுக்குறேன், ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். நீங்களும் பொறுமையாக கொடுங்க. இது வந்து நீங்கள் பொறுமையாக கொடுங்க. நம்ம ரெண்டு கலரையும் ஒரே ப்ரஷில் எடுத்தும் கொடுக்கலாம். இந்த மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது இது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் திக்காக கொடுக்கலாம். அதே போல் மேல் பகுதியை கொஞ்சம் திக்காக கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த கலர் வேணாம், வேறு கலர், அதுவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அது இப்போ நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சாரியில், ப்ளைன் சாரிலலாம் இந்த டிசைன்லாம் நீங்கள் வந்து அழகாக போடலாம். பார்க்கறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அந்த லைனை விட்டு நம்ம வெளியே வரக்கூடாது.
இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்த்திங்களா, இப்போ வந்து ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ வந்து அங்கங்கே நம்ம கொஞ்சம் டார்க்காக கொடுக்கணும். இப்போ இந்த சைடு கொடுத்தாச்சு நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ரவுண்ட் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம பெட்ரோல் ஓரத்தில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து அந்த ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு அந்த பெட்ரோல் இருக்கு இல்லையா, அந்த ஓரமாக நம்ம வந்து இதை வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி தண்ணியில் ப்ரஷ்ஷை வந்து நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நான் ப்ரஷ்ஷு வந்து சைஸ் வந்து 3 எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். எடுத்து நம்ம இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த ஓரமாகவே இல்லை நீங்கள் வந்து பிளாக் கலர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து பிளாக் கலர் கொடுக்கல, இந்த கலரே கொடுக்குறேன். அங்கே வந்து கொஞ்சம் டார்க்காக கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நான் டார்க்காக கொடுக்குறேன். ஒவ்வொரு பெட்டல் அந்த ஓரமாக நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இதே போல் நம்ம மற்ற இதழ்லையும் நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம செம்பருத்திக்கு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே போல் நம்ம கொஞ்சம் திக்காக கொடுக்கணும். எங்கெங்கே அந்த லைன் வரும் அங்கெல்லாம் வந்து நீங்கள் அவுட்லைனாக நம்ம வந்து கொடுக்கணும். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அது கலர் வந்து நல்லா தெரியும். இப்போ வந்து லாஸ்ட்டு இந்த சைடு வர போகிறோம். கொஞ்சம் பொறுமை வேணும் இதுக்கு. இந்த கலர்லாம் இல்லை சிந்தாமல் பார்த்துக்குங்க. ப்ரெஷ்ஷை வச்சு அழகாக நம்ம வந்து இப்போது ஃபினிஷ் பண்ண போகிறோம். ரவுண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு அந்த கார்னரில் வர வரைக்கும். பார்த்தீங்களா, இது ஒரு விதமான டிசைனாக இருக்குது. இப்போது நம்ம உள்ளே வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம பிளாக் கலர் கொடுக்கலாம். அந்த மகரந்தம் போல் வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் வந்து மெலிஸ் ப்ரஷ் எடுத்துருக்கேன். சைஸ் வந்து 1. ஸோ அதுக்கு வந்து நான் பிளாக் கலர் எடுத்துருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து பிளாக் கலர் எடுத்துக்கலாம். இப்போது பிளாக் கலர் வச்சு இப்போ அந்த இது இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம சென்டரில் வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம லைட்டாக கொடுக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு பெட்டல்லையும் வந்து நம்ம வந்து கொடுக்கணும்.
ஒவ்வொரு பெட்டலையும் பாதி இருக்கும், ஒவ்வொரு பெட்டில் வந்து ஃபுல்லாகவும் நம்ம கொடுக்கலாம். நம்ம பாருங்கள் கொடுத்தாச்சு. கொஞ்சம் டார்க்காக கொடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இதுக்கு வந்து மகரந்தம் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம வந்து வரையணும். ஸோ வந்து அதுக்காக நம்ம இந்த கார்னர்லலாம் சின்னதாக அதுக்குள்ள இந்த கார்னர் எங்கே அது நம்ம டிசைன் பார்த்தோமோ அந்த இடத்துல மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? இதே போல் ஒவ்வொரு இடத்துல நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து எல்லோ கலர் கொடுக்கணும் உள்ள. அதுக்கு நான் ரவுண்ட் ப்ரஷ்ஷே எடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து எல்லோ கலர் வந்து உள்ளே வந்து இந்த ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே நம்ம கொடுக்கணும். அதுக்கு கொஞ்சமாக எல்லோ கலர் எடுத்து அந்த இடத்துல கொடுங்க. கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல வந்து டாட் டாட்டாக வந்து நம்ம எல்லோ கலர் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் பிளாக் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக 000 ப்ரஷ்ஷால் நம்ம லைட்டாக கோடு கோடாக போடணும். காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த பிளாக் கலர் ப்ரஷ், பிளாக் கலரை இந்த 000 ப்ரஷ்ஷால் எடுத்து கோடு கோடாக நம்ம வந்து இந்த எல்லோ கலர் போட்டோம் இல்லையா, மெலிசாக அப்படியே வந்து நம்ம நீட்டி விடணும். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம ரவுண்ட் ப்ரஷ். இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த லீஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து க்ரீன் கலர் நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் லைட் க்ரீன் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ இந்த ஆரஞ்சு கலரே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டார்க்காக அங்கே கொடுக்கலாம். அது பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இதே போல் கொஞ்சம் ட்ரையான பிறகு கொடுத்த பிறகு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா,
இதுக்கு கீழே வந்து நம்ம க்ரீன் கலர் வந்து கொடுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ரவுண்ட் ப்ரஷ்ஷே எடுத்துக்கலாம். ரவுண்ட் ப்ரஷ் வந்து எது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 3 சைஸ் வந்து 3 எடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒயிட் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக கொடுக்குறேன். இந்த காம்புக்கு மட்டும் ஒயிட் கலர் கொடுக்குறேன். அதே போல் இங்கே அந்த லீஃப் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஃபுல்லாக அதே கொடுத்துடலாம். கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, ப்ரஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. க்ரீன் கலரு லைட் க்ரீன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இது மேலே வந்து கொடுக்கணும். இப்போ வந்து நான் கொடுக்க போகிறேன் பாருங்கள். இப்போ அது மேலேயே நம்ம கொடுத்துட்டு வரணும். அந்த ஷேடிங் வருது பாருங்கள். பொறுமையாக கொடுங்க. உங்களுக்கு எங்கே டார்க்காக வேணுமோ அங்கே வந்து நீங்கள் டார்க்காக கொடுத்துக்கலாம். லைட்டாக வேணும்னா அங்கே வந்து லைட்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சா? இப்போ வந்து இன்னும் நம்ம டார்க்காக வேணும்னா அது மேலே நம்ம டார்க்காக கொடுத்துக்கிட்டே வரணும். இது வந்து பொறுமையாக நம்ம கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், லீஃப் இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணுன்னா இன்னும் கூட நீங்கள் டார்க்காக கொடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு கோடு போட கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு லைட்டாக கொடுத்துட்டோம். ஆனால் வந்து நம்மளுக்கு அது தெரியல. ஸோ வந்து சாப் க்ரீன் இருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்து கொடுக்கலாம். அது வந்து நம்மளுக்கு கலர் வந்து வித்தியாசம் தெரியும். இந்த ஓரத்தில் நடுவில் மட்டும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு வந்து 000 ப்ரஷ் தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ நான் அது வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து கொஞ்சமாக எடுத்து அந்த சென்டர் பகுதியில் மட்டும் நான் வந்து அந்த ப்ரஷ்ஷை வந்து நான் கொடுக்குறேன்.
பார்த்தீங்களா? இப்போ வந்து மெல்லிசா வந்து லைன் வரைகிறேன். நல்லா ட்ரை ஆன பிறகு நம்மளுக்கு அழகாக தெரியும். நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து அதுக்கு அவுட்டர் லைனும் நம்ம வந்து கொடுக்கலாம். பொறுமையாக கொடுங்க. இப்போ வந்து இதை சுற்றி நம்ம இதே க்ரீனில் வந்து நம்ம கொடுக்கலாம். இது பிளாக் கிடையாது, இது வந்து க்ரீன் கலர். இது வந்து சாப் க்ரீன்னு வந்து இதோட நேம். உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக கொடுக்கலாம், இல்லை தின்னாக வேணும்னா அதுக்கேற்றப்ப நம்ம வந்து இதை வந்து கொடுக்கலாம். இது ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்து முடிக்க போகிறோம். இப்போ அந்த லீஃப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் வந்து இது கொடுக்கணும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு கலர் கூட நீங்கள் கொடுக்கலாம் இந்த இதழுக்கு. இதை சுற்றியும் நீங்கள் வந்து பிளாக் கலரும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது ஒரு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வேணால் பிளாக் கலர் கொடுத்து வேணால் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை சுற்றி பிளாக் கலர் வந்து கொடுக்கலாம். பொறுமையாக கொடுங்க. நம்ம பாதி சைடு கொடுத்தாச்சு. இப்போ இதை சுற்றி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த லில்லி ஃப்ளவர் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.